எடுக்கக்கூடிய நேரத்தை கரு வளருத, அதுக்கு உணவு என்ன? எந்த கரை வாங்கி நீ உணவு கொடுத்த கருவுக்குண்டு? என் பொண்டாட்டி 3 மாசம் கற்போம், 3 மாசம் கற்பத்துக்குள்ள உணவு தாங்க, இப்ப 4 மாசத்துக்கு தாங்க கேட்டியா? இல்ல, அவ உடம்புல உள்ள உதிரம், அவ அப்பம் போட்டு சோறு போட்டு வளர்த்தான அந்த 15 வருஷ காலத்துல உண்டான சத்து நீ கொடுத்த சத்து கிடையாது. இந்த 15 வருஷமா வளர்த்தான அப்பங்காரன் அம்மாக்காரி வளர்த்தான போட்டு அந்த உணவுடைய சத்துக்களை சேமிச்சு வச்சு, ஒட்டகை எப்படி சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி சேமித்து வைத்துக் கொண்டு உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கொடுக்கிறா. அங்க ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்தாங்க, தொப்புள் கனெக்ஷன். தொப்புள் வழியா வாய் வழியா போன குழந்தை செத்து போயிடும். அந்த அருவருப்பான சமாச்சாரங்களை எல்லாம் எல்லாம் நிப்பாட்டி குழந்தை உண்டானவன மாதவிடாய் நிப்பாட்டி போறான். அங்க தேவைப்படுதான், அது வேற மாதிரி மாத்தி கொடுக்கணுமா, அதுக்காக அதை நிப்பாட்டி விட்டு அந்த வாசல் அடைச்சு விட்டு இந்த டீ பொடியா உள்ளக செலுத்தினான். அவருடைய சத்துக்களை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது. வளர்ந்து 3 மாசம் ஆகும், 4 மாசம் ஆகும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆம்பளை பார்த்து இவர் 4 மாசம் குழந்தைக்கு அப்பேன் சொல்ல முடியுமா? இப்ப 5 மாசமா இருக்க சொல்ல முடியுமா? என்னமா இருக்கு அவனுக்கு? நீ பாட்டுக்கு பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுற, பேட்டு தூக்கிட்டு விளையாட போயிடுறாங்க, ஃபுட்பால் தூக்கிட்டு விளையாட போயிடுறாரு, கபடி விளையாட போயிடுவார். இவர் யாரு? அப்பனாயிட்டவர். இவனை விட 10 வயசு கம்மியாக போனவன் மாடியில ஏற முடியாது. நீ என்ன ஆட்டம் போடுற? உன்னை விட கம்மியான வயசுல உள்ளவங்களுக்கு ஆட்டம் போட முடியல, நீ ஆட்டம் போட போற. அவளுக்கு மாடியில ஏற முடியாது, நினைச்சபடி படுக்க முடியாது. நீ இப்படி படுப்ப, இப்படி படுப்பான் வச்சுக்கிட்டு உனக்கு முடியுமா? அவளுக்கு அப்புறம் இப்படி குப்பர் படுப்பான். உன் பொண்டாட்டிக்கு முடியுமா? 6 மாசம் கற்பனையா பண்ண முடியுமா? குப்பர் படுக்க சொல்லி பார்ப்போம். அவளுக்கு ஆசையா இருக்கும். குப்புறப்படுத்தல் என்ப ஒரு மனிதன் பல விதங்கள்ல புரண்டு படுக்கணும். இல்லைன்னா மனுஷனுக்கு பெரிய கேள்வி போயிடும். சில நோயாளிகள் படுத்து கிடக்குறான 3 மாசம் படுத்தான்னு வைங்க, புண்ணா போயிடும், முதுகுலாம் பிறண்டு படுக்கணும். தூக்கத்துல கூட நம்மளை அறியாம அனிச்சையா என்ன செய்வான்? அல்ல அப்படி பறக்கி விடுவான். படுத்து கிடந்தவன ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவன அந்த வெக்கையா போய் வந்து போயிடும் முதுகு. அப்புறம் இப்படி அவன் அறியாம இப்படி பறக்குவான். இப்படி யாரும் எழுப்பில விட மாட்டாங்க. அந்த முதுகு காத்து வாங்கும். இப்ப விழாப்புறம் போய் அமைக்கிட்டு கிடக்கும். அப்படி கிடப்பானா கையில அமைங்க வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தன்னால குப்புற படுப்பான். இப்படியே பிறண்டு படுக்கிறியடா. உன்னை அறியாமலே படுக்கும்போது எவ்வளவு தேவைன்னு வாங்குது. அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு படுக்க முடியுமா? அனிச்சையா படுக்க முடியுமா? அந்த ஒரு பொசிஷன் தான் அவளுக்கு. 7-8 மாசத்துக்கு 5-6 மாசத்துக்கு நினைச்சபடி ஆட முடியாது, ஓட முடியாது, படுக்க முடியாது, உண்ண முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். உன்னை விட வயசுல ஒரு பெண்ணு உன்னோட குடும்பம் நடத்தின ஒரு காரணம் நெஞ்ச தொட்டு பார்க்கணும். உன் அக்கா இவங்க கற்பனையா இருக்கு, நீ பார்த்தது இல்லையா? என்ன கஷ்டப்பட்டான்னு பார்க்கலையா உன் வீட்டுல வச்சு? உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை தானே உன்னுடைய பொண்டாட்டி பட போறா. நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு பட போறா. இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு சிரமமா, இவ்வளவு சிரமத்துக்கு மேல் சிரமத்தை எடுத்தா ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய சுமக்கிறாள். அப்படி நினைச்சு பார்த்தேன்னு சொன்னா மிருக இடத்துல உள்ளவன் தான் வாங்குவான், மனுஷ ஜாதி வாங்க மாட்டான். பகுத்தறிவு இல்லாத மிருகமா இருந்தா என்ன வேணா செஞ்சுட்டு போவான். சிந்திக்கிற உணர்வு மனசாட்சி உனக்கு இல்ல. பெரிய பதர்சால 10 வாங்கணுமா? இதுக்கு போய் இந்த கொடுமையை வழங்குறதுக்கு குர்ஆன் ஹதீஸ் பெரிய ஆராய்ச்சி பண்ணணுமா? பார்த்தா தெரியல. சகோதரி படுற கஷ்டத்தை பார்த்தா தெரியல. உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தது இல்ல. உன் எதிர்த்த வீட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை பட்ட கஷ்டத்தை பார்த்தது இல்ல. அப்படி தாண்டா உனக்கு வரக்கூடியவளும் பட போறா. இவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறா. அவ்வளவுதானா? அப்புறமேல பிரசவம். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையாது உலகத்துல. உலகத்துல அதுக்கு நிகரான வேதனை இல்ல. எப்படிப்பட்ட வேதனை அது? கற்பனை பண்ணி பார்க்கணும். சின்னஞ்சிறிய ஒரு பாதையில போகும்போது எவ்வளவு பெருசு அது. குழந்தையாக நீ உள்ள போனிய, நீ என்ன சைஸ்ல போன? ஒரு கடுகு இருக்க, ஒரு கடுகு அத ஒரு 1000 துண்டு போட்டா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு சின்ன சைஸ்ல போன நீ எத்தனை கோடி மடங்கு பெருசாகி வெளியே வரப்போற. சாத்தியமா இது? உன் வாய்க்குள்ள ஒரு ஆப்பிள முழுசா திணிச்சு பாப்போமா? தாங்குவியா? ஒரு பலாப்பழ தண்ணி பார்க்குமா? பாவியை சின்ன ஒரு வழியில அல்லாஹ் கொண்டு வர்றான்னா இவ்வளவு வேதனை இருக்கும். இதுல பொம்பளையா பிறந்துதாங்க அனுபவிக்கிறமா? இத அழகா சொல்லுவாங்க. இந்த பெருச வேதனை துடிக்கும் போது புருஷங்காரன் பக்கத்துல இருந்தான்னு வைங்க, அழுத்து வச்சு கொண்டு விடுவாங்க. இந்த பாதிதான காரணம். அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை கேட்டா, பெருச வேதனை துடிக்கும் போது நீ மாத்திர பக்கத்துல மட்டும் இருந்தேன்னு வை, கட்டு புடிச்சு இந்த அளவுக்கு ஆக்கி தேடுவா.
ஆனா பெத்து போட்டு அடுத்த நிமிஷம் அவன் எங்க போயிட்டாக, அது ஒரு விஷயம். பெத்து போட்டு அடுத்த நிமிஷமே என்னது, அது வேற விஷயம். ஆனா அந்த வேதனையை சொல்லும் பொழுது பெருச வைராக்கியம்னு சொல்றான். பெருச வைராக்கியம் என்ன, இனிமே இந்த பயல்கிட்ட ஒரு நாளைக்கு படுக்க கூடாதுன்னு நினைப்பான். அது பெருச வைராக்கியம். அது அந்த நிமிஷத்துல முடிஞ்சு போயிருமா. அப்ப கணவனோட வாழ்க்கை நடத்த கூடாது என்று ஒருத்தி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை தொட்டுப்புட்டு மீண்டு வர்றால, இதுக்கு நிகரான வேதனையை உதாரணத்துக்கு கூட சொல்ல. இதுக்கு எவ்வளவு கொடுக்குறது சொல்லு, நீ வாங்கணுமா கொடுக்கணுமா? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாள, உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி, உன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி இவ்வளவு சிரமத்தை படுற கண்ணால பார்த்துட்டு எனக்கு 1 லட்சம் தான் கேட்கிறியடா, கார் தான் கேட்கிறிய, பங்களா கேட்கிறிய, வீடு கேட்கிறிய, மளிகை கடை வச்சு கேட்கிறிய, நியாயமா? அடுக்குமா இது? மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா? அவ்வளவு பெரிய கொடுமையாக்கும் எது பெண்கள்ட்ட நீங்க கேட்கிறது. பெத்தெடுத்துட்டா எல்லாம் அங்க ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். அந்த பாதையில வழுக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்திலேயே எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளவளப்பான திரவத்தை உண்டாக்கி அங்க ஒரு பாக்ஸ போட்டு சேமிச்சு வைக்கிறான். டக்குன்னு உடைச்சு விடுறாத படிச்சு. அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவன் ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி ஆகிவிடுறான். ஆனா அந்த வேதனையை தாங்கித்தானங்க மக்கறாவ. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம இதுக்கு கொடுக்கணும். ஒரு பிள்ளைய பத்தி சுமக்கிறதுக்கு இப்படி பேசு. கல்யாணம் பண்ணும் போது நீ ஒரு பிள்ளை பத்தி தந்தா 1 லட்சம் ரூபாய் தருவேன், 2வது பிள்ளைய பத்தினா 10 லட்சம் ரூபாய் தருவேன். இப்படி பேசினா நீ மனசாட்சி உள்ளவன். அவ்வளவு சிரமப்படுறாவ. சரி, இவ்வளவு சிரமப்பட்டு பெத்தவன பள்ளிக்கூடத்துல சேர்க்க போகும்போது யாரு பெத்த பிள்ளை? பாத்திமா பிள்ளை. அப்படியா? இன்சீலு. இவர் கஷ்டப்பட்டார், இவருக்கு தான் வரும். கேட்பான், தாயின்னு பேரே இருக்காதுங்க பாம்புல, பள்ளிக்கூடத்து பாம்புலையும் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்? புள்ள பெயரு, தந்தை பெயர், ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றார்ல. அட பாவி, உன் வாரிசை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் படுற கஷ்டம் நீ ஒண்ணுமே படல. உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவரோட குடும்பம் நடத்தினிய. அதை தவிர இந்த குழந்தையை உருவாக்குறத உனக்கு என்ன பங்கு? ஒரு பங்கும் இல்லை. பெத்து போட்டா, பெத்து போட்ட பிறகு முடிஞ்சிருச்ச வேலை. அப்புறம் தொடருதுங்க. பெத்து போட்ட உடனே அங்க இன்னொரு அற்புதம், இன்னொரு அதிசயம். அறிவுக்கு ஏத்துக்கிறல இன்னொரு ஆச்சரியத்தை நிகழ்த்துறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று அதுல சக்தியெல்லாம் இழந்து அதை தொடர்ந்து ஒரு ரத்தம் ஒளிய வெளிப்பட ஆரம்பிக்கும். நிபாஸ் பிரசவ தீட்டு அது ஒரு பக்கம் அவளை டயர்ட் ஆக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புல ஒண்ணுமே இருக்காது. இந்த நேரத்திலையும் அந்த குழந்தைக்கு உணவு எங்க? எங்க? கடையிலையா? நீ சுமந்துக்க முடியுமா? எந்த கடையிலாச்சும் கிடைக்குமா? அமுல் குழந்தை உணவு தயாரிக்கிறவங்க டப்பாவில் எழுதுறான், தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை, அதை வாங்கி கொடுறான். முதல்ல அது இல்லாட்டி இதை வாங்கினாங்க. தாய்ப்பாலுக்கு பண்ணிக்கிறா பால் பவுடர் விற்கிறான, அவன் பால் பவுடர் டப்பாவில் எழுதுறான். என்ன எழுதுறான்? கண்டிப்பா எழுதணும். உலக சட்டம் அது, சர்வதேச ஆட்சி அது. எந்த குழந்தை உணவா இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை எழுதித்தான் அதை கூட விற்கிறான். அப்படி ஒரு அற்புதமான உணவை அவள் குழந்தைக்கு கொடுக்கிறான். எங்க இருந்து கொடுக்கிறார்? அப்பம் பாட்டம் போட்டு வளர்த்தான 15 வருஷமா அந்த சத்துக்களை சேமிச்சு வச்சிருந்து நீ கொடுத்த உணவுல இல்ல, நீ கொடுத்த உணவுல நிச்சயமா கொடுக்க முடியாது. தன்னுடைய உதிரத்தையே பாலாக ஆக்கி அதை குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறான், வளர்க்கிறான். இந்த பால் ஊட்டுவதற்கு என்ன கணக்கு போடுற சொல்லு பார்ப்போம். உன் குழந்தைய 2 பேர் தானே பெத்தீங்க, 2 பேருக்கு தானே புள்ள. அதனால அவன் மட்டும் வளர்க்கிறா, அவன் மட்டும் சுமக்கிறா, அவன் மட்டும் உணவு கொடுக்கிறா. உணவு எது கொடுக்கிறா? வாங்கி கொடுக்கிறாள் கடையில. தன்னையே உணவாக கொடுக்கிறாள். யாரு கொடுக்கணும், யாரு வாங்கணும்? என்ன நியாயம் இது? எப்படிப்பட்ட பகுத்தறிவுமிக்க சமுதாயத்தில் பிறந்து எப்படி முடர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள்? இது கூட சிந்திக்க மாட்டீர்களா? இந்த சாதாரண விஷயத்தை படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கணுமா? சாதாரண விஷயம் குடும்பத்தில் பார்த்தா தெரியாதா? இதுக்கு என்னங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது? அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த பெண் சுமக்கிறா. பால் கொடுக்கிறது லேசா நினைக்க கூடாது. பால் கொடுப்பதிலையும் எத்தனை விஷயம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. இரவுல நீ படுப்ப, நீனும் படுப்ப, அவளும் படுப்பா. நீ என்ன படுப்ப? நீ போய் கடையில ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருப்ப, 6 மணி கடை அடிச்சுட்டு வந்துருவ. வந்து நீ படுப்ப, அல்ல ஊரு சுத்திக்கிட்டு இருப்ப, விட்டுன்னு பத்துருவ. அவ என்ன
வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம் கழுவி எல்லாருக்கும் சவரட்னை செஞ்சு முடிச்சுக்கிட்டு அவ்வளவு டயர்டா வந்து அவளும் படுப்பான். படுத்த உடனே படுத்துறியா, இவன் எந்திரிக்கிறது காலைல 10 மணிக்கு தான். முக்காவாசி முஸ்லீம் வீட்டு விடுகிறது காலைல 10 மணிக்கு தான் விடியுது. 5 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டுல 10 மணிக்கு விடியுது. 10 மணிக்கு விடிய வேண்டிய வீட்டு பெண்கள்லாம் 4 மணிக்கு கோலம் போட்டு இருக்குது. 5 மணிக்கு கலப்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் 5 மணிக்கு எந்திரிச்சு தொழ வேண்டிய என்ன செய்யறான்? இவனுக்கு விடியல் எத்தனை மணிக்கு? காலைல 10 மணிக்கு. சரி, 10 மணி வரைக்கும் போன மாதிரி தூங்குறான். ஈடிச்சாலும் எந்திரிக்க மாட்டான், மழை பெஞ்சாலும் எந்திரிக்க மாட்டான். உலகமே தலைகீழா பொருளட்டுமே படுத்துதான். அவ்வளவு